ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான மணத்தக்காளி கீரை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வாய்ப்புண்ணுக்கும் வயிற்று புண்ணுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இந்த மணத்தக்காளி கீரை குழம்ப கசப்பு இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக செஞ்சிடலாங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த குழம்ப வாரத்துக்கு ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மணத்தக்காளி கீரை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கீரை குழம்புக்கு நான் இன்னைக்கு துவரம்பருப்பு சேர்த்து செய்கிறேன். நீங்கள் பாசிப்பருப்பில் கூட செய்யலாம். பருப்பை ஒரு 2லேருந்து 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பருப்பை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எந்த கப்பில் பருப்பை அளந்தமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு இதோடவே 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். விளக்கெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். பருப்பு நல்லா மலர்ந்து வெந்து வந்துடும். நான் இன்னைக்கு ஒரு கட்ட அளவுக்கு மணத்தக்காளி கீரையை வாங்கி நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. நல்லா கழுவி எடுத்து வச்சேன். மணத்தக்காளி கீரையில இருக்கிற சின்ன சின்ன அந்த மணத்தக்காளி காயையும் நான் சேர்த்துக்க போறேன். நீங்க பொடியா கட் பண்ணிட்டு கூட கீரையை குழம்புல சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம வேக போட்டிருந்த பருப்பும் பாத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. நான் 3 விசில் விட்டு இறக்கிட்டேன். நல்லா மையா இந்த மாதிரி வேக வச்சு இறக்கிக்கலாம். பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்ச உடனேயே 4-5 பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கை அளவுக்கு 2 நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். கீரை செய்யும் போது சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது இன்னுமே ருசியாக இருக்குங்க. 5-6 வரமிளகா சேர்த்துக்கலாங்க. உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆன உடனே 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை அரிஞ்சிட்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். இதோடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளியும் சீக்கிரம் வதங்கிருங்க. இப்போ பாருங்க, தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கிட்டு இதோடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற மணத்தக்காளி கீரையை சேர்த்துக்கலாம். எங்கள் ஊர் சைட்லலாம் இதை சுக்கிட்டி கீரைன்னு சொல்லுவோம். கீரையை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வதக்கி விட்டுக்கலாம். கீரை சேர்க்கும் போது நல்லா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். வதக்கும் போது கொஞ்சமாயிடும். இப்போ கீரையை சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இப்போ பாருங்க, கீரை இத்தினூண்டு ஆயிடுச்சு. பேன் ஃபுல்லாக இருந்தது. இந்த மாதிரி கீரையிலேருந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சோன்னே நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடிக்கு பதிலாக நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி 1 டீஸ்பூன் மிளகாய் பொடின்னு சேர்த்துக்கலாங்க. சாம்பார் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்துட்டு இதோடவே நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பருப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு குக்கரை அலசி 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்துட்டு இதோடவே சின்னதாக ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. நம்ம சேர்த்துருக்கிற புளி தண்ணியும் நல்லா கொதிச்சு வரணும். கீரையும் நல்லா முழுசாக வேகணும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 10 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தேன். இடையில கலந்து விட்டுக்கிட்டேன். நம்ம கீரையும் நல்லா வந்துருச்சு. நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை அணைச்சிட்டு 1 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டுடலாம். சுட சுட சூப்பரான மணத்தக்காளி கீரை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சாதத்தோட சுட சுட ஊற்றி சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நீங்கள் இட்லி தோசைக்கு கூட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே போல் இந்த ஹெல்த்தியான மணத்தக்காளி கீரை குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.